So hey all, welcome to my channel and this is Soundarya. So இவங்க மட்டும் நான் பேசாம நான் வீடியோ எடுத்தேன்னா அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. So this is my brother. என்னடா பால் விளம்பரத்துல பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சிட்டு இருக்கற? நாங்க வந்து இன்னைக்கு சண்டே அப்படின்றனால எங்க அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கோம். அண்ணா வீடு இங்க தான் பக்கமா இருக்கு. ஸோ மீன் எடுத்திருக்கோம், ஃபிஷ் எடுத்திருக்கோம். வாயில் என்ன கொதக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரல் பீஸ் கொதக்கிட்டு இருக்கேன். ஸோ யா ஃபைனலி சோறு திங்க போறோம். மத்தியானம் சோறு 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 இன்னைக்கு ஒரு புட்டி. ஸோ அண்ணாவோட வியூ இதுதான். போத்திக்கோ. இது என்னோட செகண்ட் vlog அப்படிங்கிறனால என்னென்ன மீன் ஸ்பெஷல் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லுடி கட்டளை எத்தனை. ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கோம். கொலாப் சைட் அண்ணா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்களூர் யூனிவர்சிட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சிட்டி ரோடில் வந்து ஒரு வீடு. இது பின்னாடி பக்கம் ஃபுல்லாக காடு. ஸோ இந்த மாதிரி அந்த வியூ பாருங்க. இது வந்து இந்த கிரில் போட்டிருக்கனால என்னால் திறக்க முடியல. ஸோ பின்னாடி பக்கம் வந்து ஃபுல்லாக காடு ஓப்பன், அதாவது இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணோன்னா காடுக்கு வந்து லிங்க் கொடுக்கும். மயிலெல்லாம் இருக்கும், சம்டைம்ஸ் மானும் வந்துட்டு இருக்கும். ஸோ எங்கள் அண்ணாவோட டூர் எங்கள் அண்ணாவோட ஹோம் டூர் காமிக்கிறேன். காமிக்கிறேன் இப்போ உள்ள போகணும். அணியே தான் காமிக்கிறேன். எங்கடா போறாங்க இவங்கலாம்? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறாங்க? என்ன மன்னிச்சிரு. ஸோ எங்க அண்ணா வீட்டில் வந்து இன்னைக்கு மீன் சமைச்சிருக்கோம். மீன் பொரிச்சிட்டு இருக்கு. நம்ம வேணாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எங்கள் அம்மாவுக்கு. ஸோ ஷீஸ் வெஜ் அப்படிங்கிற காரணத்தினால எங்கள் அம்மாவுக்கு இது. நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி வழி நான் சொன்னேன் இல்லையா, காடு மாதிரி இருக்கும் வீடு பின்னாடி. சூப்பராக இருக்கும். இந்த இது இருக்கனால உங்களுக்கு கிளியராக தெரியல. சப்போஸ் மேலே பாருங்க, சூப்பராக இருக்கும். வீட்டுக்குள்ளே போனோம்னா தண்ணி கேனு இது அதுன்ட்டு எல்லாம் இருக்கும். நம்ம குட்டி ஃப்ரிட்ஜு டூர் காமிச்சிடலாம். குஸ்கம் அவ்வளோதான் ஃப்ரிட்ஜு டூர். அண்ணி ஹாய் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபிஷ் ஃப்ரை. And she is cooking. I am taking vlogging and they are eating. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. கோவக்கார பானுமா. என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுதுமா? And this is my one and only mother. எல்லாருக்கும் ஒரே ஒரு அம்மா தான் இருப்பாங்க. 1 hour later. ஸோ இங்கே இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி அண்ணா வீட்டுக்கு பக்கத்தில், அதான் யூனிவர்சிட்டி ரோடில் அண்ணா வீடு இருக்குது. ஸோ அண்ணா வீடு பக்கத்தில் ஒரு காடு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, பேக் போஸ்ட் காமிச்சேன் இல்லையா. ஸோ அந்த காடுக்கு தான் வந்திருக்கேன். சுற்றி பாருங்க. மான் மயிலாம் இருக்குமாம்மா இங்கே. மயில் இப்போவே கத்துது. மான் வந்து இருக்கான்னு தெரியல. பின்னாடி பான்மா வந்து ரைட் வந்துட்டு இருக்காங்க. இப்போ யூடியூப்ல இந்த வீடியோ போட்டேன்னு வைங்களேன்,
லைக்ஸ்ல சும்மா பிச்சுக்க போகுது பாரு. அவங்க தான் அது கொஞ்சம் டெரராக இருக்காங்க. கொஞ்சம் பயங்கரமாக திகிலாக இருக்குது. ஏன்னா அந்த அக்காவோட கண்ணு கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. நார்மல் மாடை பார்க்குறத விட கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. அக்காவான்னு தெரியல, உட்காந்துட்டு இருந்தாங்க. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? நான் ஒரு லயனை காமிக்க போகிறேன், அங்கே பாருங்க. லயன் ஏப்ரல் ஃபூல் மாடு. ஐயோ, இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்றாளே பெருமாளே. ஸோ இதுதான் வந்து முன்னாடி வியூ. இது வந்து பாத்வே மாதிரி போட்டிருக்கிறாங்க. என்னென்ன இருக்க போகுதுன்னு கூட தெரியல. எந்த பொந்துக்குள்ள இருந்து வேணா என்ன வேணாலும் வரலாம். என் உசுறு குத்துறவதை இல்லை. நீ ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. அது சும்மா இயற்கை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அண்ணா. என்ன சார் அந்த சைடு வந்துருது. என் கூட்டு அங்கதான் விட்டு வந்தேன். இது ஏன் நான் நல்லா வர சொல்லுங்க. ஃபுல்லாமே இந்த மாதிரி காடு. என்னடா நீ ஒரு பாட்டில் குடிச்சிட்டு 4 பாட்டில் போயிட்டு. எங்க அண்ணா மறுபடியும் இயற்கை பாஸ் பண்றாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா. ஸோ பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இவனை கொன்னுடலாமா? இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி யூனிவர்சிட்டி கேட் தெரிஞ்சது. அதுவுமே இப்ப தெரியல. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, நாங்க ஊட்டிக்கு போகும்போது பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் போயிருந்தோம். ஃபாரஸ்ட் குள்ளலாம் போகல, லைக் அந்த பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் போயிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணணும்னு ஆசை. ஸோ நல்லா இருக்கு கோகே. இங்க பாருங்க, அங்க வந்து கொஞ்சம் ரொம்பவே பொத்தஞ்ச ஃபாரஸ்ட், அதாவது அண்டர். அதாவது கேமரால எனக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. பட் ஆனா வியூ பொறுத்த வரைக்கும் செம வியூ. சப்போஸ் நீங்க எல்லாரும் பெங்களூர்ல இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் விசிட் திஸ் பிளேஸ் அட் எனி டைம். தெரியுது, நீ மூடு. போன்ல ஏதாவது பாட்டு அவங்க போன்ல ஏதாவது பாட்டு போடுற பழைய பாட்டு. பேக் போஸ்ட்ல பாருங்க, செம்மையா தெரியுது வியூ. செம்ம டெப்தா இருக்குங்க. நானும் ஏதோ விருதாக்கு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் பசங்க செம்மையா தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ இப்போதான் எங்க அண்ணனும் என் பாம்பை வெளியில விட்டுருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து சூப்பரா இருக்கு. இதோ இருக்கு தெரியுமா, அந்த சைக்கோ படத்துலலாம் காமிப்பாங்கல்ல, கொலை பண்ற படத்துல, பேய் படத்துல இந்த மாதிரி காமிப்பாங்கல்ல. இங்க நிக்கிறேன், அங்க ஒரு பங்களா தெரியுது பாருங்க. நம்ம வேணா அந்த யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய பேர் பண்றாங்கல்ல, ஸோ அவங்க யூடியூப் சேனல் மாதிரி இந்த குகையில பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அவன சொல்லி நிறுத்துவீங்களா? அவன் நிறுத்தி அந்த லூசுக்கு மட்டும் வந்து பேர் காம்பறா. பாருங்க, எல்லோ கலர்ல ஒரு மரம், மூங்கில் செடி. இது நல்லா இருக்கு. யாரோ கட்டி இருக்காங்க, ஆக்சுவலி செங்கல்லாம் வச்சு கட்டி இருக்காங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மகேந்திர பாகுபலி. ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க, உட்காந்துருக்குறாங்க.
டேய் சும்மாறா. பின்னாடி எடுத்தா இது ஆக்சுவலி வீடு, இது வந்து பின்னாடி சமதிகளா இருக்கு வீடு. இருந்த வீடு இருக்கு. வண்டியில தான் வருவாங்க இருக்கே, வண்டி சத்தம் கேக்குது. தெரியுதா? இங்கதான் டெய்லி காலையில் செட்டில் விளையாடுவோம். ரகு வீட்டுக்கு பின்னாடி இது. அவன் பெங்களூருக்கு வரலாம், வந்து ஒரு மாசம் இருக்கலாம். ரகு வீட்டுல 2 கிலோமீட்டர் காட்டிலே விளையாடுவோம். சும்மா இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அவன் பயப்படுறா. யாரா நீ? யூ ஆர் ரியலி a god gifted child. பாருங்க மண்டத்தலையா நல்லா இருக்கு. அவன் கேக்குறான் நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா. எங்க போறீங்க? வாங்க. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? நெட்டு வச்சிருக்காங்க. நாளைக்கு காலையில இவங்க எல்லாம் வந்தா இது ஒரு அடையாளமாமா, இந்த இடத்துக்கு நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இருந்துச்சுமா வீடு வந்து பாத்துருங்க எப்படி போகணும் வீட்டுக்கு. பிஸியா இருக்குல்ல? அம்மா பூச்சிருக்க போதா? மேல விழுந்துற போதுமா? சுப்பா பச்சை பாம்பு பச்சை கலர்ல இருக்கும். ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா. ஏஞ்சுப்பா பச்சை பாம்பு பச்சை கலர்ல தான் இருக்கா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இத்தனை நாளா கோகுமார் கூட தெரியல பாருங்க, இன்னைக்குதான் கண்டுபிடிச்சா. ஏன் கத்துற? சரி சரி சரி. எங்க அண்ணன் பாத்தீங்களா இல்லையா? ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். அமரேந்திர பாகுபலி ஆகிய நான். ஐயோ பாருங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. சௌந்தர்யா அது எத்தனை கட் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. சொல்ல சொல்ல என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? உங்க வண்டி தெரியுதா? விஜிமா சொல்றேன், அன்னைக்கு அவ்வளவு சொன்ன விஜிமா, பண்ணாதங்க பண்ணிட்டா. பண்ண சொன்னதே இவர்தான். ஓ நீ அப்படி வரியா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் வந்து செடி, அதுவா தானா முளைச்ச செடிகள். அஜட்டாமா நாங்கள் போன காடு. ஆக்சுவலி நாங்கள் போனது இந்த சைடு போனோம் உள்ள. இந்த வீடெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வந்தது இந்த சைடு. நல்லா இருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டி அதாவது இந்த சைடில் வந்து எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் விசிட் திஸ் பிளேஸ் அட் எனி டைம். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, ஒர்த்து. வீட்டுக்கு போக போகிறோம். ஃபாரஸ்ட் பிளேஸ் முடிஞ்சு பொறுமையே பெருமை. ஸோ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்து என் அண்ணனும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யா
என் பையன் எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். பாய்.